Hi students, today we will see the Unit 13 Chemical Bonding Continuation. Fajan's rule. As we know, a metal combined with a non-metal through ionic bond. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு மெட்டலு நான் மெட்டல் கூட கம்பைன் ஆச்சுன்னா எதை ஃபார்ம் பண்ணுது, அயனிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. The compounds so formed are called ionic compounds. அது மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், அயனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A compound is said to be ionic when the charge of the cation and anion are completely separated. அப்போ ஒரு காம்பவுண்டு அயனிக்காக இருந்ததுன்னா அதோடைய சார்ஜ் கேட்டையானும் ஆனையானும் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுது, தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுது. பட் இன் 1923 Kazimierz Fajans found through his X-ray crystallographic studies that some of the ionic compounds show covalent character. ஆனால் ஃபஜான் 1923ல் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி மூலியமா எதை கண்டுபிடிச்சாரு, கொஞ்சம் அயனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன இருக்குது, கோவலன்ட் கேரக்டரு இருக்குது. பேஸ்ட் ஆன் திஸ் he formulate a set of rules to predict whether a chemical bond is ionic or covalent. அப்போ இவர் ஒரு ரூல்ஸ் செட் பண்ணார். எதுக்காக, கெமிக்கல் பாண்டு நடந்தது அப்படின்னாக்கா அது அயனிக் பாண்டா இல்லை கோவலன்ட் கேரக்டர் இருக்குதா அப்படின்றது ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கிறார். ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் ஆர் ஃபார்முலேட்டட் பை கன்சிடரிங் த சார்ஜ் ஆஃப் த கேட்டியான் அண்ட் த ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் த கேட்டியான் அண்ட் ஆனியான். அப்போ ஃபெஜான் ரூலு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று கேட்டியானுடைய சார்ஜும் அதோடைய சைஸும் ஆனியானுடைய சைஸையும் பொறுத்து இருக்குது. when the size of the cation is small and the of anion is large, the bond is of more covalent character. என்ன சொல்லியிருக்கிறாரு, கேட்டியானுடைய சைஸு சின்னதாகவும் ஆனியானுடைய சைஸு பெருசாகவும் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு கோவலன்ட் கேரக்டரு எப்படி இருக்கும், அந்த பாண்டில் கோவலன்ட் கேரக்டரு அதிகமாக இருக்கும். கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் கேட்டியான் கிரேட்டர் வில் பி த கோவலன்ட் கேரக்டர். அதே மாதிரி கேட்டியானுடைய சார்ஜ் அதிகமாக இருந்ததுனாக்கா கோவலன்ட் கேரக்டரும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அயனிக் கோவலன்ட் லோ பாசிட்டிவ் சார்ஜ், அயனிக்கில் பாசிட்டிவ் சார்ஜ் லோவாக இருந்ததுன்னா அது அயனிக்காக இருக்கும். கோவலண்ட்டாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும், ஹை பாசிட்டிவ் சார்ஜ். லார்ஜ் கேட்டியான் அயனிக்காக இருந்ததுன்னா கேட்டியான் அதிகமாக இருக்கும். கோவலண்ட்டாக இருந்ததுன்னா கேட்டியான் ஸ்மால் கம்மியான அளவு இருக்கும். அதே மாதிரி அயனிக்காக இருந்ததுன்னா ஆனியான் ஸ்மாலாக இருக்கும். கோவலண்ட்டாக இருந்ததுன்னா ஆனியான் எப்படி இருக்கும், லார்ஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் சோடியம் குளோரைட் லோ பாசிட்டிவ் சார்ஜ் +1, a fairly large cation and relatively small anion make the charges to separate completely. பார்த்தோன்னாக்கா சோடியம் குளோரைடில் பாசிட்டிவ் சார்ஜ் சோடியம்க்கு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ, +1. அதே மாதிரி என்னது கேட்டியான் பார்த்தோன்னாக்கா லார்ஜ் கேட்டியானு, ஆனியான் ரிலேட்டிவ்லி ஸ்மால், ஆனியான் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அயனிக். அதனால் இது எப்படி இருக்குது, அயனிக்காக இருக்குது. இன் அலுமினியம் ட்ரை அயோடைட் ஹையர் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது, ஹையராக இருக்குது, +3. லார்ஜர் இஸ் த ஆனியான், ஆனியான் எப்படி இருக்குது, லார்ஜாக இருக்குது. அண்ட் தஸ் நோ கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன். அதனால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியல, சார்ஜை செப்பரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் இது எப்படி இருக்குது, கோவலண்ட்டாக இருக்குது. த ஃபாலோயிங் பிக்சர் டெபிக்ட் the relative charge separation of ionic compounds. பார்த்தோன்னாக்க இந்த பிக்சரில் எதை டெபிட் பண்ணுது, அயனிக் காம்பவுண்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். Na+Cl- Mg2+Cl-, Al3+Cl-. இதில் Al3+F-, Al3+Cl-, Al3+Br-. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா Na+ கேட்டியான் எப்படி இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. ஸோ அயனிக் கேரக்டர்னாவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். Na+Cl-. இப்போ Al3+ பார்த்தோன்னாக்கா இன்க்ரீஸ் ஆக குளோரின் எப்படி இருக்குது, இந்த டயக்ராமில் Na+ல Cl- டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த Mg+லையும் Cl- டிஸ்டன்ஸ்
கேரக்டர் அயனி கேரக்டர் வந்து கம்மியாக இருக்குது. Al3 ப்ளஸ் Cl மைனஸில் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னாக்கா ரெண்டுத்துலேயுமே வந்து Al3 ப்ளஸ் F மைனஸ் இதில் பார்த்தோன்னாக்கா என்ன ஆகுது, அயனி கேரக்டர் இருக்கிறக்க ரொம்ப அதிகரிச்சினே போகுது. Coordinate covalent bond. In the formation of normal covalent bond, each of the two bonded atoms contribute one electron to form the bond. என்னாவது நார்மலாக கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆட்டமும் 2 பாண்ட் ஆட்டம் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து எலக்ட்ரானு என்ன ஒரு எலக்ட்ரான் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணுது. However, in some compounds, the formation of covalent bond between two atoms take place by the sharing of two electrons. அப்போ கொஞ்சம் காம்பவுண்டில் என்ன ஆகுது, கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆட்டம்லேயும் 2 எலக்ட்ரானு ஷேர் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. போத் ஆஃப் விச் கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் ஆஃப் த கம்பைனிங் ஆட்டம். திஸ் பாண்ட் இஸ் கால்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஆர் டேட்டிவ் பாண்ட். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸையுமே வந்து ஒரே ஆட்டமே ஷேர் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அது மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியதை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், அது மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடியதை கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படி இல்லைன்னா டேட்டிவ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்ம் அண்ட் ஆட்டம் இன் எ மாலிகூல் மே பி இன்வால்வ் இன் த டேட்டிவ் பாண்டிங். மோஸ்ட்டாக வந்து லோன் பேராக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்குது இல்லை ஆட்டமில் இல்லைன்னா ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எதில் ஃபார்ம் ஆகுது, பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. த ஆட்டம் விச் ப்ரொவைட்ஸ் த எலக்ட்ரான் பேர் இஸ் கால்டு டோனர் ஆட்டம். அப்போ எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானை கொடுக்குதோ அதை என்னன்னு சொல்கிறோம், டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். while the other atom which accept the electron pair is called acceptor atom. அப்போ எந்த ஆட்டம் வந்து அந்த 2 எலக்ட்ரானையும் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குதோ அதை என்னன்னு சொல்கிறோம், அக்செப்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். the coordinate covalent bond is represented by an arrow. இப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆரோ மார்க்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். which points from the donor to the acceptor atom. அப்போ இது மாதிரி ஆரோ மார்க்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறது டோனார்லேருந்து அக்செப்டர் ஆட்டம்க்கு வந்து போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். let us consider 2 atoms A and B. என்ன பண்ண சொல்கிறாங்க, 2 ஆட்டம் AB 2 எடுத்துக்க சொல்கிறாங்க. let atom A has an unshared lone pair of electrons and atom B is in short of 2 electrons, then the octet in its valence shell. பார்த்தோன்னாக்கா ஏ ஆட்டமில் 2 அன்ஷேர்டு லோன் பேர் எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஆட்டம் பியில் பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் வந்து ஆக்டட் ரூல் படி ஷார்ட்டேஜாக இருக்குது அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில். now atom A donates its lone pair while atom B accept it. அப்போ ஆட்டம் A என்ன பண்ணுது, இது 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஆட்டம் B என்ன பண்ணுது, அந்த 2 எலக்ட்ரானையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. thus the lone pair of electron originally belong to atom A. ஆனால் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது இல்லை, அது ஒரிஜினலாக எதோடைய எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆட்டமு ஏவோடைய எலக்ட்ரானு. are now shared by both the atoms and the bond formed by this mutual sharing is called coordinate covalent bond. அப்போ என்ன ஆகுது, இந்த பாண்ட் வந்து ஒரிஜினலாக பார்த்தோன்னாக்கா இது யாருடைய எலக்ட்ரானு, ஏவோடைய எலக்ட்ரானு. இதில் பாண்ட் வந்து ஷேர் பண்ணுறதுனால இது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஏ, ஆரோ மார்க்கு பி. இப்போ இதுதான் என்னது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இதில் இருக்கக்கூடிய ஏவில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் எதுக்கு ஷேர் பண்ணி இருக்குது, பிக்கு வந்து ஷேர் பண்ணி இருக்குது. எக்ஸாம்பிள் NH4 NH3 BF3 இது எல்லாமே வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்.